Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க மிகவும் சுவையான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். சோ நீங்க இதுக்கு முதல்ல இப்படி ட்ரை பண்ணினது இல்லண்டா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது பிரியாணிக்கு மிகவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சோ இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸை நீங்க பார்த்து ட்ரை பண்றதுக்காக என்னுடைய சேனலை நீங்க மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நாங்கள் மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஸ்பெஷலான ஒரு மசாலா, 21 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அரைச்சி எடுத்தது. இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை கிரேவிஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாவினுடைய ரெசிபி ஏற்கனவே என் சேனலில் இருக்குது, நீங்கள் தேவையான அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமாக இதில் மைதா மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே சோளம் மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ரெண்டுமே நான் சமமாக சேர்த்துருக்கிறேன். அதனால் உங்களுடைய ஃப்ரை நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கொள்ளலாம். கையால் நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி மசாலா நல்லா எல்லாமே சேரக்கூடிய மாதிரி இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளலாம். இந்த மசாலா சேர்த்திங்களா இருந்தால் நீங்கள் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அதிலேயே எல்லாமே இருக்குது. காரமும் அதிலேயே இருக்கிறதால நீங்கள் காரம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரமே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு விழுது 1.5 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 20 கிராம் இஞ்சி எடுத்தீங்களா இருந்தால் 20 கிராம் பூண்டு எடுத்து நான் இதை அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கொள்ளலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க முதல்ல நாங்கள் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நல்ல கட்டியான மசாலாவாக இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு இதை கலந்து எடுத்துக்கொள்ளலாம். நிறைய தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் இதில் கொஞ்சமாக சிவப்பு நிறம் சேர்த்துருக்கிறேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு இந்த கலர் தேவையில்லாட்டி நீங்கள் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை. நார்மலாகவும் அந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் பிரைட் ரெட் கலரில் வேணுமென்றதால ஒரு டொட் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து கொள்ளுங்க. இதை நீங்கள் ஓவர் தண்ணியாக பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. அப்படி பிசையும் பொழுது மசாலா சிக்கனில் ஒட்டாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமாக நான் 600 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து நான் எலும்போடையே சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். நான் வந்து சிக்கனை ஆகையும் பெரிய துண்டுகளாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். எலும்போடு சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குமன்றதால. இப்போ சிக்கனில் இந்த மசாலா எல்லா இடங்கள்லையும் படக்கூடிய மாதிரி இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். நாங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து உள்ளே நல்ல ஜூஸியாகவும் வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உங்களுக்கு வரும். அதுக்கு முக்கியமான டிப்ஸ் வந்து நீங்கள் சிக்கனை கட் பண்ணினதுக்கு அப்புறமாக கழுவக்கூடாது. கட் பண்ணுறதுக்கு முதல்லையே முழு கோழியாக நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமாக அதில் இருக்கிற ஈரம் எல்லாத்தையுமே நல்லா துடைச்சதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணினதுக்கு அப்புறமாக தண்ணியில் போட்டு நீங்கள் கழுவக்கூடாது. அப்படி கழுவும் போது அந்த சிக்கனில் இருக்கிற அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். ஸோ அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, அந்த ஜூஸினஸும் கிடைக்காது. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஜூஸியான சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இப்போ மசாலா எல்லாமே ஒரு அரை மணித்தியாலம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆகவும் சூடாகவும் எண்ணெய் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த சிக்கனை சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமாக நீங்கள் நெருப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி சீக்கிரமாகவே வெளிப்பகுதி கரிஞ்சு போயிடும், உள்ள சிக்கன் வேகாமல் வந்துடும். இப்போ நாங்கள் இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல பொன்னிறமாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இந்த சிக்கன் பொரியும் வரைக்கும் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும்.
நாங்கள் வழக்கமாக பிரியாணிக்கு செய்கிற சிக்கன் ஃப்ரை மாதிரி இது இல்லாமல் மிகவும் வித்தியாசமாக நல்ல சுவையாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்தால் இதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் செய்கிறது மிகவும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. இந்த மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா இருந்தால் இது போல் பல ரெசிபீஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதனுடைய முழு ரெசிபி விவரம் வந்து என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவையேண்டா அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இந்த மசாலா பயன்படுத்தி நான் செய்த சிக்கன் பிரியாணி ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் நாங்கள் இதை நல்லா மொறுமொறுப்பாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தமாக இருந்தால் எங்களோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிரும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒருமிக்க போட்டு ஃப்ரை பண்ணாமல் பாதியாக பிரித்து 2 டைமாக நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக இந்த சிக்கன் ஃப்ரை ரெடியாகியாச்சு. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் மேலே அழகான ஒரு நிறத்தில் இருக்குது. அதோட நல்ல மொறுமொறுப்பாகவும் மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாமல் சிக்கன்லேயே ஒட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் ஃப்ரை செய்து கொள்ள முடியும். நான் செகண்ட் பேட்சையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இதை வந்து பிரியாணிக்கு நீங்கள் சர்வ் பண்ணும்பொழுது மிகவும் கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான நல்ல டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுபோல் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுமெண்டா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபீஸை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.